மேடம், எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல எல்லா இடத்துலயுமே விசாரிச்சதுல அப்போ எல்லாருமே உங்க ஹாஸ்டல் தான் பெஸ்ட்னு சொன்னாங்க. எல்லாருமே ரெஃபர் பண்ணது நல்லா இருக்கும்னு நம்பிதான் நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களும் என்ன நம்பிதான் மேடம் வந்திருக்காங்க. எங்க நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. நிச்சயமா சார். எங்க ஹாஸ்டல்ல தங்குறவங்கள எங்க வீட்டு பொண்ணுங்க மாதிரி எந்த குறையும் இல்லாம நல்லா பாத்துப்போம். வசதியை விட சேஃப்டியும் செக்யூரிட்டியும் தான் ரொம்ப முக்கியம். அதுல எங்க ஹாஸ்டல்ல அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா எங்க ஓனர் மாசுலாமணி இந்திய மக்கள் கட்சியோட தலைவர். சேலத்துல இருக்கிற முக்கியமான விஐபி. பொண்ணுங்க தங்குற இடமாச்சேன்னு எவனும் இங்க வந்து வாலாட்ட முடியாது. யாராவது இங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சா அடுத்த நாளே அவன் தோலை உரிச்சிடுவாரு. ஐயாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும்ன்றதுனால யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க. நீங்க தைரியமா இந்த பொண்ணை விட்டுட்டு போங்க. வரவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி நீங்க ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. அதே மாதிரி சர்வீஸ் இருந்ததுன்னா நானும் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா இருக்கும் சார். ஒரு வாரம் கழிச்சு நீங்களே வந்து விசாரிச்சு பாருங்க. இவங்களே எங்களுக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சரி, ஓகே மேடம், நான் கிளம்புறேன். மயில நல்லா பாத்துக்கங்க. இவங்க என்ன கேட்டாலும் அதை உடனடியா செஞ்சிருங்க, சரியா? பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். மயில ஸ்பெஷல் கேர் எடுத்து நாங்க கண்டிப்பா பாத்துக்கிறோம். சரி மேடம், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. மயிலு, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. நான் வரேன் மேடம். சரி. மயிலு, தனியா இருக்கிறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நீ மேனேஜ் பண்ணிப்பல்ல? குடும்பத்தோட இருந்த எனக்கு இப்படி தனியா தங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் சார். ஆனா என் லட்சியத்தை அடையணும்னா இதெல்லாம் சமாளிச்சுதான் சார் ஆகணும். மயிலு, இந்த தெளிவும் உறுதியும் தான் மயிலு ரொம்ப முக்கியம். உன்னால உன் குடும்பத்தை பத்தியும் அம்மாவை பத்தியும் கவலைப்படாம இருக்க முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுலயே நேரத்தை வீணடிக்க முடியாதுல்ல, சொல்லு. உங்க அம்மா ரொம்ப தைரியமானவங்க, அவங்க எப்படியாவது சமாளிச்சுப்பாங்க. ஆனா அவங்க கனவை நனவாக்குறதா நீ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெரிய சந்தோஷம், புரியுதா? அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நீ சின்சியரா படி. வேற எந்த டைவர்ஷனுக்கும் இடம் கொடுக்காத, புரியுதா? கண்டிப்பா சார். மயிலு, நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம்லாம் போக போறது கிடையாது. இதே ஊர்ல இருந்து தான் பிசினஸ் பாத்துக்க போறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தேவைன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத. என்ன டிஸ்டர்ப் பண்ணுமான்னு யோசிக்கவே யோசிக்காத. உடனே எனக்கு ஒரு கால் பண்ணு. வித்தின் 10 minutes நான் இங்க இருப்பேன், சரியா? சரி மயிலு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்நேரம் கெஸ்ட் ஹவுஸ் வந்திருப்பாங்க. நான் அப்படியே கிளம்புறேன், சரியா? நீயும் படுத்து ரெஸ்ட் எடு. சரிங்க சார். சார், ரொம்ப நன்றி சார். மயிலு, உனக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை மயிலு. நான் உன்னோட ஸ்பான்சரா மட்டும்தான் இதை சொல்றேன். ஆனா நீ வேற மாதிரி எதுவும் தப்பா எடுத்துக்காத. உன் மனசு மாறுற வரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன், சரியா? என் காதல் கூட உன் லட்சியத்துக்கு குறுக்க வந்துடக்கூடாதுன்னு நான் தெளிவா இருக்கேன், சரியா? பாய். வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். என்னடா கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் ஓகேவா? ஓகே மச்சான். நாங்க எதிர்பார்த்த அளவு இல்லனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். டேய், ரொம்ப ஓவரா. இதுக்கு மேல என்னடா வேணும் உனக்கு? மயிலோட லேடிஸ் ஹாஸ்டல் எப்பறா? நல்லா சேஃபா இருக்கும்ல? இருக்கும்னு நினைச்சு தான் நம்பி விட்டுட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். மயிலை விட்டு நீ தள்ளி சென்னைக்கு போயிருந்தா கூட பிசினஸை பார்த்துட்டு ஒழுங்கா இருந்திருக்கலாம். ஆபீஸ் மீட்டிங் ப்ராஜெக்ட்னு மைண்ட் டைவர்ட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீ மயில மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இப்ப மயில் பக்கத்திலே இருக்கிறதுனால அடிக்கடி அவங்கள பார்க்கணும்னு தோணும்ல, போன்ல பேசணும்னு தோணும். இப்போ இருக்கிற நிலைமையில நீ மயில மறந்துட்டு மதுவை ஏத்துக்க தயாராகிறதா உனக்கு நல்லது மச்சான். டேய், அது நடக்கணும்னா நீ மயில விட்டு தள்ளி போகணும்.
ஒரே ஊர்ல இருந்தா நீ மயிலா மதுவான்னு குழம்பிட்டே இருப்ப. இங்க பாரு, எனக்கு எந்த குழப்பமும் இல்லை, புரியுதா? மயில் தான் எனக்கு வேணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். அது எப்பறம் நடக்கும்? உனக்கும் மதுக்கும் தான் நிச்சயமே முடிஞ்சிருச்சே. நிச்சயதார்த்தம் தானே முடிஞ்சிருக்கு, கல்யாணம் முடியலல்ல. அதுக்குள்ள மயில் மனசு மாதிரி உண்மையும் ஒத்துக்கலாம், அவ என் காதலையும் ஏத்துக்கலாம். அதனால எங்க அப்பாவோட முடிவு கூட மாறலாம். நீ கற்பனை பண்ணி பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனா அது நடக்கணுமே. டேய், என் காதல் அதை நிச்சயமா நடத்தி காமிக்கண்டா. மச்சான், நீ எந்த நம்பிக்கையில் இப்படி பேசுறானே எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்துடாத. ஆமாண்டா, நடக்கிற எதுவுமே உனக்கு ஃபேவரா இல்ல. மயிலும் உனக்கு கிரீன் சிக்னல் கொடுக்க மாட்டேங்கிறா. நீ மதுவை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் உன் பேரண்ட்ஸும் ஆசைப்படுறாங்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணி நீ எப்படி ஜெயிக்க போறன்னு எனக்கு தெரியல. இத பாரு, உன் லவ் சக்சஸ் பண்றதுக்கு நீ ஏதாவது செய்ய போய் அம்மா அப்பா வரைக்கும் விஷயம் போயிருச்சுன்னா பெரிய சிக்கலாயிரும்டா. எதை செய்யறதா இருந்தாலும் பார்த்து செய். நாங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும். டேய், யாரா? அப்பாவா? இல்லடா, மது. அட்டன் பண்ணி பேசுடா. என்னதான் இருந்தாலும் உன் வருங்கால ஒய்ஃப். கொண்டு உங்களை. ஹலோ, சொல்லு மது. எங்க இருக்க ஜீவா? கெஸ்ட் ஹவுஸ்ல. ஓ, ஏற்காடு வந்துட்டியா? இல்ல மது, இது சேலத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ். அங்க ஏன் போன? நீ வேலை முடிஞ்சிட்டா இங்கே வந்திருக்கலாம்ல. இனிமே என் வேலையே இங்கதான் மது. என்ன சொல்ற ஜீவா? இங்க பாரு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர்னு இந்த ஏரியால எங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. அப்பா அதெல்லாம் இங்கே இருந்து பாத்துக்க சொல்லியிருக்காரு. பிசினஸ் பாத்துக்கானு தான் மாமா சொல்லிருப்பாரு. சேலத்துல தங்குற முடிவை நீ தானே எடுத்த. ஏன்? ஏற்காடுலயே அரண்மனை மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, எங்க வீடு இருக்கு. இங்க இருந்துட்டே சேலம் போயிட்டு வரலாம்ல. உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு நாங்களும் இருக்கோம். யாரும் இல்லாத இடத்துல நீ போய் தங்கி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜீவா. இங்க பாரு மது, வேலை செய்யறதுக்கு இங்கேயும் ஆளுங்கள்லாம் இருக்காங்க, கூட என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இங்க எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஏற்காடுல இருந்து இங்க வந்து போறதுதான் கஷ்டம். நீ என் பக்கத்துல இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜீவா. பிசினஸ பாத்துக்க நீ எங்க வேணா போயிட்டு வா, ஆனா தங்குறதுக்கு ஏற்காடு வந்துரு. அப்பதான் என்னால உன்னை பார்க்க முடியும். இல்லனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் ஜீவா. இங்க பாரு மது, பிராக்டிக்கலா பேசு. தினமும் என்னால எப்படி அவ்வளவு தூரம் வந்துட்டு போக முடியும்? கொஞ்சமாவது யோசி. எனக்காக நீ இத கூட செய்யக்கூடாதா? உனக்கு ஃப்ரெண்டா இருக்கும் போதே நான் ரொம்ப பொசசிவ், எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு நினைப்பேன். இப்ப நான் உனக்கு பாதி வைஃப் ஆயிட்டேன். இதுக்கு மேலயும் என்னால உன்னை மிஸ் பண்ண முடியாது ஜீவா. நீ இங்கே வந்துட ப்ளீஸ். சாரி மது, அப்பா தான் என்ன இங்க தங்க சொல்லியிருக்காரு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அடிக்கடி ஊருக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லியிருக்காரு. அவர் வார்த்தை என்னால மீற முடியாது, சரியா? அப்பா மேல பழி போடாத ஜீவா. உன்னால இந்த மயில விட்டு இருக்க முடியல, அத ஓப்பனா ஒத்துக்க முடியாம என்னென்னமோ காரணம் சொல்றேன். ஹலோ, கூடிய சீக்கிரம் உன்னை நான் திரும்ப இங்க வர வைக்கிறேன். ஹலோ மது. சொல்லு ஜீவா. என்னாச்சு மது, திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ஒண்ணு இல்ல ஜீவா, மயில பக்கத்துல இருந்தா கொஞ்சம் போன கூட, நான் அவகிட்ட பேசணும். மயில நல்ல ஒரு லேடிஸ் ஹாஸ்டலா பார்த்து அவளை செட்டில் பண்ணியாச்சு. அகாடமிக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால போயிட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன சொன்ன? இல்ல இல்ல, அவ சேஃபான இடத்துல இருக்கால, அதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆமா, போறப்ப நீதான் அவளை கார்ல கூட்டிட்டு போன போல. ஆமா, பஸ் ஸ்டாண்ட்ல அவ நிக்கிறத பார்த்துட்டு அப்பா தான் அவளை கார்ல ஏத்திக்கிட்டாரு. இந்த மயிலு மாமா கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டா. அவ பேரை கேட்டு நாரடிச்சாதான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். மது, என்ன அடிக்கடி சைலண்ட் மோடுக்கு போயிடுற? நத்திங் ஜீவா, மயில ஹாஸ்டல்ல விட்டுட்டல, அவ பாட்டுக்கு கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கட்டும். இனிமே அவ விஷயத்துல நீ தலையிடாத.
ஏன் அப்படி சொல்ற? மாமா உனக்கு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு. மயிலு பின்னாடியே போய் நீ அந்த பொறுப்பை கவனிக்காம விட்டுட்டனா மாமா கிட்ட நீ தானே கெட்ட பேர் வாங்கணும். இங்க பாரு மது, பிசினஸோட சேர்த்து மயிலையும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனதே எங்க அப்பா தான். அந்த விஷயத்துல எனக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு சொல்லி நீ கவலையே பட வேண்டாம், புரியுதா? மது, அப்பா தான் லைன்ல வராரு. அநேகமா மயிலை பத்தி தான் விசாரிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வேணா உங்ககிட்ட அப்புறமா பேசட்டுமா? பாய். ஒரே ஊர்ல இருந்தாலும் 2 பேரும் வேற வேற இடத்துல தான் தங்கி இருக்காங்க. ஆனாலும் அவங்கள நம்ப முடியாது. மாமா வேற விவரம் புரியாம மயில பாத்துக்கிற பொறுப்பை ஜீவா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அதையே சாக்க வச்சுக்கிட்டு ஜீவா அவ பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. 2 பேர்ல யாராவது ஒருத்தர சேலத்துல இருந்து கிளப்பியே ஆகணும். என்ன பண்ணலாம்? இப்பதானே ரெடி பண்ணு சொன்னாங்க. பல்ப் இப்படி விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்குதே. அவங்க கிட்ட போன் பண்ணி சொல்லலாமா? சரி, ஏதாவது லூஸ் கான்டாக்டா தான் இருக்கும். நம்மளே சரி பண்ணி பாப்போம். ஃபியூஸ் போயிடுச்சோ? இந்த பல்பே வேற மாதிரி இருக்கே. முன்னால ஒரு ஓட்டை வேற இருக்கு. ஏதோ தப்பா இருக்கே. இது கேமரா இல்ல? ஹலோ, நான் மயில் பேசுறேன். உடனே என் ரூமுக்கு வாங்க. எதுக்குமா? வாங்க சொல்றேன். என்னது இது? வந்தது வராதுமா என்ன இந்த பொண்ணு அதிகாரம் பண்ணுது? இப்பயே கொஞ்சம் தட்டி வைப்போம். என்ன விஷயம் மயிலு? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா பேசுன? இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே, குடு.
வேணாம், நானே சொல்றேன். இது ஒரு குட்டி கேமரா. இது எங்க இருந்துச்சுன்னு தெரியுமா? பாத்ரூம்ல இருக்கிற பல்புக்குள்ள. என்ன நீ கேமராங்கிற பல்புங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நெசமாவே புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்கிட்ட சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத மயில. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. மேம் என்னாச்சு? இவங்க கோவமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு இல்ல கண்ணு, சின்ன பிரச்சனை. நானே பேசிக்கிறேன், நீங்க உள்ள போங்க. ஏதோ கேமரா அது இதுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எதையோ பார்த்து உளருதுமா. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னல, நீங்க கிளம்புங்க. யாரும் போகாதீங்க. இந்த பிரச்சனையை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பொண்ணுங்க குளிக்கிறத படம் எடுக்கிறதுக்காக இந்த பாத்ரூம்ல இருக்க பல்புல இந்த கேமராவை இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க சொல்றது நிஜமா மேடம்? இல்லம்மா, இவ அபாண்டமா பழி போடுறா. மாசிலாமணி ஐயாவோட ஹாஸ்டல் இது. இங்க அந்த மாதிரிலாம் நடக்க சான்ஸே இல்ல. அப்புறம் எப்படி இந்த கேமரா இந்த பல்புக்குள்ள வந்துச்சு? எனக்கு எப்படி தெரியும்? பிரச்சனை பண்ணணும்னு நீ தான் எடுத்துட்டு வந்திருப்ப. தப்பு பண்ணிட்டு ஏன் மேலேயே பழிய திருப்புறீங்களா? இந்த அசிங்க பிடிச்ச வேலையை நீங்க தான் செஞ்சீங்கன்னு நான் இப்பவே நிரூபிக்கிறேன். நீங்க என் கூட கொஞ்சம் வாங்கல. வாங்க போலாம். ஏ மயில, எங்க போற? வாங்க. இந்த பல்ப பாருங்க. அதுல கேமரா இருக்கிறது தெரியுதா? ஆமாடி, கேமரா தான் இருக்கு. அதை கொஞ்சம் கழட்டுங்க. இதுல பாருங்க. ஏய் கேமரா பாருடி. நம்ம குளிக்கிறப்ப இத வீடியோ எடுத்து யாரோ பாத்துட்டு இருக்காங்க. இத நம்ம சும்மாவே விடக்கூடாது. வாங்க. இது இந்த பாத்ரூம்ல இருக்கிற லைட். இதுலயும் கேமராவை செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு பாத்ரூம்ல மட்டும் இல்ல, எல்லா பாத்ரூம்லயும் இவங்க இத செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இந்த பொண்ணு உங்களை தூண்டி விடணும்னு வேணும்னு பண்றா. என்ன தூண்டி விடுறாங்க? பாத்ரூம்ல இருக்க கேமரா உண்மைதானே? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த இடம் பாதுகாப்பா இருக்கும்னு நம்பி தானே நாங்க எல்லாம் இங்க வந்தோம். நீங்க கூட அம்மா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே, நீங்க போய் இவ்ளோ கேவலமாவா? ச்சே, நீங்களும் ஒரு பொம்பளை தானே. உங்க பாத்ரூம்லயே இல்ல உங்க பொண்ணு பாத்ரூம்லயே இந்த மாதிரி இருந்தா உங்களால தாங்க முடியுமா? நாங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மம் தானே. வயிற்று பழுப்புக்காகவும் படிப்புக்காகவும் வீட்டு விட்டு வந்து இங்க தங்கி இருக்கோம். ஆனா எவனோ கொடுக்குற பிச்சை காசுக்காக எங்களை படம் போட்டு காட்டிய நீலாம் நல்லா இருப்பியா? வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி, நீ நாசமா போயிடுவ. நம்ம உடம்ப பாக்கணும்னு ஆம்பளைங்க தான் வக்ரம் பிடிச்சு அலையறாங்க. நீயும் அதுக்கு உடந்தையா இருந்திருக்கே. நீ எல்லாம் மனுஷியா? அவசரப்பட்டு வார்த்தையை விடாதம்மா. எங்களுக்கே தெரியாம இந்த தப்பு நடந்திருக்கு. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. விட முடியாதுங்க. இந்த அசிங்கத்தை எவன் செஞ்சான்னு எங்களுக்கு தெரியணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். எவன் இதை செஞ்சானு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் நடக்கிற காரியமா? நடந்துதாங்க ஆகணும். நீங்க உங்க ஓனரை இங்க வர சொல்லுங்க. நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். நீங்க கூப்பிட்ட உடனே ஓடி வர்றதுக்கு ஐயா என்ன வேலை விட்டு இல்லாதவரா? ஐயா கலெக்டரை பார்க்கணும், மினிஸ்டரை பார்க்கணும்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு. அவரெல்லாம் இங்க வர முடியாது. அவரை எப்படி இங்க வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் ஏன் கூட வாங்க. நம்ம ரோட்ல போய் நின்னு மறியல் பண்ணுவோம். போலீஸ்க்கும் மீடியாவுக்கும் தகவல் சொல்லுவோம். அவங்க வந்தா ஓனர் இங்க வந்துதான் ஆகணும். ஆமாப்பா, இவங்க சொல்றதும் சரிதான். நமக்கு நியாயம் கிடைக்கணும்னா ரோட்ல இறங்கிதான் ஆகணும். வாங்க போலாம். போங்கம்மா போங்க, தாராளமா போய் போராட்டம் பண்ணுங்க. நான் தடுக்க மாட்டேன். ஆனா உங்க உயிருக்கும் மானத்துக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என்ன மிரட்டுறீங்களா? அப்படியே வச்சுக்கோ. மாசிலாமணி ஐயாவை பத்தி உங்களுக்கு எல்லாம் சரியா தெரியாது. போலீஸும் மீடியாவும் வர்றதுக்கு முன்னாடி ஐயாவோட ஆளுங்க இங்க வந்துருவாங்க. பொம்பளைங்கன்னு கூட பார்க்காம உங்களை அடி பின்னிடுவாங்க. துண்ட காணும் துணிய காணும்னு உங்க எல்லாரையும் ஓட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் வர முடியாது. ஐயாவை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நீங்க எங்கேயும் போக முடியாது. சொந்த ஊருக்கே நீங்க மூட்டை கட்ட வேண்டியது இருக்கும்.
இவங்க நம்மள பயமுறுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. நாம ஒன்னா நின்னா இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க தைரியமா வாங்க. இல்லங்க, இவங்க சொல்றது நெசம்தான். அந்த ஆளை பகிச்சுக்கிட்டு நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. அங்க இங்கன்னு புது இடத்தை தேடிக்கிட்டு அலையிற தெம்பு இல்ல. இனிமே இது மாதிரி நடக்காதுன்னு இவங்க சொல்றாங்கல்ல, அதை ஏத்துக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்னங்க பேசுறீங்க நீங்க? இனிமே தப்பு நடக்காம தடுத்தா மட்டும் போதுமா? ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்க வேணாம்? எவனோ ஒரு அயோக்கிய இத்தனை நாளா உங்க உடம்ப பார்த்து ரசிச்சிருக்கான். அந்த ராஸ்கலை உள்ள தள்ளி மிதிக்க வேணாமா? அவனை சும்மா விட்டுற சொல்றீங்களா? நாம வேற என்ன பண்ண முடியும்? நாம எல்லாரும் சாதாரண ஆளுங்க தான். ஆனா இவங்களுக்கு பண பலம், ஆள் பலம்னு எல்லாமே இருக்கு. இவங்களை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியாது. எல்லாரும் இந்த மாதிரி ஒதுங்கி போறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்க மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டே போறாங்க.